குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன ஒன்றை மனிதன் நடைமுறைப்படுத்தி காட்ட போறான். இப்படி ஒரு டெஸ்டிங்ல போய் என்ன இஸ்லாத்தை உண்மைப்படுத்த போறது. இதனால பெரிய விபரீதங்களும் பெரிய விளைவுகளும் வரும். இஸ்லாத்தின் அடிப்படை என்ன செய்யும்? ஆட்டங்காண செய்யும். எங்களுக்கல்ல, மூமின்களுக்கல்ல, மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தில் என்ன செய்யும்? வித்தியாசமான ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூனியத்தை பத்தி சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறான்? ஷைத்தான்கள் என்பவர்கள் சூனியத்தை படித்து கொடுத்தார்கள். சூனியத்தை படிப்பதன் மூலம் அவர்கள் காபிராகி விட்டார்கள். சூனியக்காரர்களின் மூலம் கணவன் மனைவி இடையிலே பிரிக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் நாடினால் அன்றி சூனியக்காரர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. இது குர்ஆன் சொன்னது. இன்றைக்கு வந்துகிட்டு ஒருத்தர் குர்ஆன் அல்லாஹ் சூனியத்தை பத்தி சொல்றான், அது எப்படி நம்ம நம்புறதுன்னு கேட்டா, இந்த குர்ஆன் அல்லாஹ் சொல்லிருக்கிறான், அதுக்கு போகவும் கூடாது, அதை படிக்கவும் கூடாது, அதில ஈடுபடவும் கூடாது, அவ்வளவுதான் முடிஞ்சது. இதுக்கு மேல நம்ம டெஸ்ட் பண்ணித்தான் நம்புவோம். சூனியக்காரனை கூப்பிட்டு ஒப்பந்தம் பண்ணி நம்ம அவன் செஞ்சு காட்டினால் குர்ஆன் சொல்றது உண்மை, இல்லண்டா பொய்யிண்டு போக முடியாது. ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல அடிப்படையா சொல்லி போட்டான். சூனியம் என்பது ஷைத்தான்கள் படித்துக் கொடுத்தார்கள், அதை படிப்பவர்கள் காபிர்கள், அதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே பிரிக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் நாடினால் அன்றி சூனியத்தின் மூலம் எந்த தீங்கும் வராது, முடிஞ்சது. இதுக்கு மேல நம்ம போய் என்ன செய்வோம் சொன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க, சமீபத்துல இந்தியால என்ன நடக்குது? சூனியத்துக்கு ஒரு ஒப்பந்தம் நடக்குது. என்ன தெரியுமா? சூனியக்காரனை கூப்பிட்டு நீ எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தி காட்டு, பாதிப்பை ஏற்படுத்தினா சூனியம் ஒன்று இருக்குதுன்னு நம்புவோம், பாதிப்பு வரலண்டா சூனியம் பொய்யாகிரும். அன்பாண்டவர்களே, குர்ஆன் பொய்யாகுமா? எந்த அளவு கொண்டு சொன்னா, அதுக்கு பின்னால் ஒரு கிறிஸ்திய சகோதரர், ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி வேக்கை சேர்ந்த ஒருவர் என்ன செய்கிறார்? ஒரு வீடியோ பேசி அனுப்புறார். என்ன, இப்படி ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்குது, இது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் குர்ஆன் பொய் அப்படின்னு என்ன செய்யறாரு? இந்த நடைமுறையை வச்சு அவர பக்கம் என்ன செய்ய பார்க்கிறார்? ஆதாரம் பிடிக்க பார்க்கிறார். நாங்கள் என்ன சொல்வோம்? சூனியக்காரர் எல்லோரும் சேர்ந்து சூனியம் செஞ்சு பலிக்கல, பலிக்கவில்லை என்றாலும் குர்ஆன் சொன்னது பொய்யாகுமா? குர்ஆன் சொன்னது பொய்யாகாது. ஏன்? அல்லாஹ் சொல்லிவிட்டான், இதுதான் சூனியம் என்பது, நீங்கள் சூனியத்தோடு சம்பந்தப்பட வேண்டாம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதை மீறி நடைமுறைப்படுத்தித்தான் காட்ட வேண்டும். என்ன தெரியுமா உதாரணம்? அவன் அப்படியே கேட்கிறான், நீங்க சூனியக்காரன் போய் கேட்கிறீங்க, அவன் செஞ்சு காட்டலண்டா சூனியம் போயின்ற முடிவுக்கு வருவீங்க. நீங்க உங்களோட அல்லாஹ் எதையும் தருவான்னு சொல்றீங்க தானே, நீங்க அல்லாஹ் கூப்பிட்டு காட்டுங்களேன். 7 மாடு கேட்கிறேன். நபிமார்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டா நேரடியா வரும். இன்னைக்கு எனக்கிட்ட உங்கள்கிட்ட வந்து உங்களோட அல்லாஹ் எதையும் செய்வான் அப்படின்னு சொல்றீங்களே, இந்த நான் ஒரு நோயாளியை கொண்டு வந்திருக்கிறேன், உங்களோட அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், இந்த நோயாளி நோய் நாங்க நம்புறோம், அல்லாஹ் நோயை குணப்படுத்துவான். ஆனா நபிமார்களுக்கு கொடுத்த மாதிரி உடனே அத்தாட்சி இறக்குவானா? இறக்க மாட்டான். அந்த கட்டத்தில் நம்ம என்ன சொல்லணும்? இங்க பாருங்கப்ப, நாங்க மூமின்கள், அல்லாஹ்வை நம்ப சொல்லி இருக்கிறான், அல்லாஹ் உதவி தருவதாக சொல்லி இருக்கிறான், நாங்க நம்பிட்டு போவோம். இதுக்கு மேல டெஸ்டிங் பண்ணி தான் நம்பணும்னு போனா, ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவன் இந்த அமைப்புல வந்து நின்றா இவனுக்கு எங்கட கடமை என்ன? இதுக்கு மேல இஸ்லாத்தங்களுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து உதவி எடுத்து என்ன செய்யலாது? உறுதிப்படுத்த முடியாது. அல்லாஹ் சொல்லிருக்கிறான், நம்பினா மூமின், நம்பாட்டி யாரு? காஃபிர். அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மாற்று மத தலைவருக்கு என்ன செய்கிறது? நோய் வருகிறது, தேள் குத்தி அவருக்கு நோய் வந்திருக்குது. ஒரு நபித்தோழர் போறாரு, அவர்கிட்ட ஏதாவது மருத்துவம் இருக்குதான்னு கேட்கிறாங்க. உடனே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறார். என்ன செய்கிறது? நோய் குணமாகிறது. பரிசு பொருட்களை எடுத்துட்டு வராங்க. இது புகாரில வரக்கூடிய ஹதீஸ். இன்றைக்கு ஒரு மாற்று மத சகோதரன் வருகிறார், வந்து சொல்கிறார், உங்கள்கிட்ட புகாரி இருக்குதுன்னு சொல்றீங்களே, அது நபிகளாருடைய சுன்னாவுடைய தொகுப்புன்னு சொல்றீங்களே, நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி தான் நம்ப போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோயாளி அழைச்சிக்கிட்டு வரார். வந்து சொல்கிறார், இந்த நோயாளிக்கு நீங்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி ஊதணும், அவர் நோய் உடனே குணமாகணும். அப்படி ஆவினா நம்ம இந்த ஹதீஸை நம்புறோம், இல்லன்னா நம்ம ஹதீஸை நம்ப மாட்டோம்னா இந்த கட்டத்துல நம்மட கடமை என்ன? இந்த கட்டத்துல நம்மட கடமை என்ன? இந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்ப வைக்கிறதா, அல்லது இப்படித்தானப்பா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்றதை நாங்க நம்புறோம், அதுல அல்லாஹ் என்ன செய்வான்? நிவாரணத்தை வைப்பான். இந்த அளவுக்கு நமக்கு நிக்கலாமே தவிர நீ டெஸ்ட் பண்ணி பாரு, பார்த்து போட்டு நம்புன்னு என்ன செய்யலாது. ஏன்? இன்றைக்குள்ள காலம்
இஸ்லாத்தை நம்ம அல்லாஹ்வோட உதவி எடுத்து நிரூபிக்கிற காலம் அல்ல. குர்ஆனையும் ஹதீஸையும் பிரச்சாரம் செய்த என்ன செய்யற காலம், எடுத்து சொல்ற காலம். அன்பாண்டவர்களே, இது இந்த இஸ்லாத்துடைய பரிபூர்ணத்துவத்தை விளங்காததனால வந்திருக்கிற ஒரு கோளாறு. மூசா நபியுடைய காலத்துல சூனியக்காரர்கள் இருந்தார்கள். மூசா நபியை அழைத்தார்கள். உன்னுடையது உண்மையா எங்களுடையது உண்மையா என்று நிரூபிப்போம் வா என்று அழைத்தார்கள். ஒரு நபி இந்த கட்டத்தில் போகலண்டா என்ன செய்யும்? அவருடைய பிரச்சாரத்துக்கு அது பாதகம் ஏற்படுத்தும். அல்லாஹ் என்ன சொன்னான்? மூசாவே நீங்க போங்க. அவர்கள் கயிற்று துண்டையும் கம்பு துண்டையும் போட்டாங்க. மூசா நபி பயந்தாங்களா இல்லையா? பயந்தாங்க. மூசா நபி பயந்தாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்? நீ உன்ட தடிய போடுன்னு சொன்னான். அல்லாஹ் தடிய போட்டாங்க. அவர்களுடைய சூனியம் தோல்வி அடைஞ்சு போச்சுது. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு அப்படி நிறுவேலுமா? இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு அப்படி நிறுவேலுமா? நிறுவ முடியாது. எங்கட கடமை என்னன்னு சொன்னா குர்ஆன்ல இருக்கிறத எடுத்து சொல்வோம். நம்பினா நீ முஃமின், நம்பாட்டி நீ காஃபிர். எங்களுக்கு என்ன செய்யலாது? அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியா எடுத்து காட்டி என்ன செய்யலாது? இஸ்லாத்தை பூரணம் என்று காட்ட முடியாது. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். விளங்குதா உங்களுக்கு? அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்ம போற வழி இருக்குத்தானே, அவ்வளவு ஆரோக்கியமான வழி அல்ல. எந்த அளவுக்குண்டா பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நபித்தோழர் வாராரு, வந்து சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய சகோதரனுக்கு வயிற்றுப்போக்கு, என்னுடைய சகோதரனுக்கு வயிற்றுப்போக்கு. நபிகளார் என்ன சொல்றாங்க? தேன் பானிய குடுன்றாங்க. குடுத்தா என்ன செய்யல? நோய் குணமாகல. அவர் வந்து சொல்றார், திருப்பியும் கொடுன்றாங்க. ரெண்டாவது தடவை கொடுத்து நோய் குணமாகல. யாரு சொல்றது? நபி தானே சொல்றாங்க. நபி சொன்னா உடனே நிறைவேறணும் தானே. ரெண்டு தடவை நடக்கல. மூணாவது தடவை வராரு, கொடு தேம்பானியே, சரி வரல. நாலாவது தடவை வந்து சொல்லும் பொழுது நபிகளா சொன்னாங்க, தேன்பானி என்பது மருத்துவம் தான், உன்னுடைய சகோதரனின் வயிறு தான் என்ன செய்கிறது? ஏற்றுக்கொள்ளுது இல்ல. நாலாவது தடவை கொடுன்றாங்க. நோய் என்ன செய்யுது? குணமாகி போகுது. அன்பாண்டவர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கருஞ்சீரகம் என்பது எல்லா நோய்க்கும் மருந்து என்று சொன்னாங்க. இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை? மருத்துவம் என்று சொன்னா குணமாகவும் வேணுமாம், குணமாகாமலும் இருக்கணுமாம். இது எல்லா நோய்க்கும் மருத்துவம். அப்படி ஒரு மருத்துவம் வரையலாம். எனவே அந்த ஹதீஸ் என்ன ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி? நடைமுறைக்கு பொருத்தம் இல்லை. எனவே ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு சொன்னா சூனியத்துக்கு இரண்டாவது ஒரு ஒப்பந்தம் நடக்குது. எஸ்கே தீன் என்ற ஒருவர் வந்து அவரு இந்த சூனிய ஒப்பந்தம் நடக்கும் பொழுது பேசும் பொழுதே சொல்றாரு, நாங்க உங்களோட நபி சொன்னதை நம்புறோம். உங்களோட நபி சொன்னாரு கருஞ்சீரகம் எல்லா நோய்க்கும் மருந்துண்டாரு. நாங்க அதை நம்பி என்ன செய்யறோம்? மருத்துவம் செய்யறோம். யாரு சொல்றா? ஒரு சைத்தாண்ட வழியில போகக்கூடிய அவன் சொல்லிட்டு போறான். நம்மட சமூகம் என்ன தெரியுமா சொல்லுது? இல்ல, இதை வந்து நம்ப முடியாது. ஏன்? எல்லா நோய்க்கும் மருந்தாம். அப்படி ஒரு மருத்துவம் வரையலாம். அடே, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு என்னப்பா நிலைமை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஜ்வா ஈச்ச பழம், காலையில யார் 7 ஈத்தம்பழங்களை சாப்பிடுகிறாரோ அவருக்கு என்ன பலிக்காது? சூனியமும் பலிக்காது, விஷமும் பலிக்காது. அன்பாண்டவர்களே, இன்றைக்கு வந்து நமக்கு இதை நடைமுறைப்படுத்தி, இந்த பார், இந்த அஜ்வா ஈச்சப்பழமும் இருக்குது, இங்கால நஞ்சு போத்தலும் இருக்குது, ஈச்சப்பழம் தின்னோன்னு நஞ்சம் குடிக்கணும், டெஸ்ட் பண்ணி பாரு, நான் நம்புறேன்னு சொல்லலுமா? ரசூலுல்லாஹ் சொன்னது எனக்கு சரி வராட்டியும் ஒருவருக்கு சரி வரலாம், உங்களுக்கு சரி வராட்டியும் என்ன செய்யலாம்? மனுஷனுடைய நம்பிக்கையை பொறுத்து, அல்லாஹ் மீது இருக்கிற நம்பிக்கையை பொறுத்து என்ன செய்யலாம்? அவனுக்கு நோய் குணமாகவும் முடியும், குணமாகவும் இருக்கலாம். இப்படி நம்பிட்டு போக வேண்டிய ஒரு அம்சத்தை நாங்க டெஸ்ட் பண்ணித்தான் என்ன செய்வோம்? இஸ்லாத்தை நம்புவோம் போனா இஸ்லாத்துல அடிப்படை என்ன செஞ்சிரும்? ஆட்டம் கண்டு போயிரும். அன்பாண்டவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஒரு மனிதன் ஒரு இடத்திலே போய் இறங்குகிறான், இறங்கக்கூடிய நேரத்தில் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று ஓதினால் திரும்பி வரும் வரைக்கும் என்ன இருக்குது? அவனுக்கு பாதுகாப்பு இருக்குது. இது ஹதீஸ் வந்து என்ன நாங்க எல்லாரும் நம்பி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற ஹதீஸ். இப்ப வந்து என்ன செய்யலாமா? இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது, நாங்க இதை நம்புறேன்டா ஒரு டெஸ்ட் பண்ணணும். எப்படி? நம்ம சவுத் ஆப்பிரிக்கா காட்டுக்கு போய் சிங்கம் புலி எல்லாம் இருக்கிற இடத்துல இவனை இறக்கூட்டு இது ஓதிட்டு நீ சரியா வெளியே வந்தா நான் நம்புவேன். அப்படியா போறது? அல்லது ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மைன்ட்டு போறதா? அன்பாண்டவர்களே, இஸ்லாம் என்பது, ஈமான் என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்டது, நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கக்கூடிய காலத்தில் இஸ்லாம் உண்மை என்பதை எடுத்து காட்டுவதற்காக நேரடியாக அத்தாட்சிகளை இறக்குவான். இன்றைக்கு எங்கட நிலைமை தெரியுமா? இஸ்லாத்துடைய பரிபூரணத்துவத்தை குர்ஆன் ஹதீஸை பிரச்சாரம் செய்வதன் மூலம் எடுத்து காட்டுவதை அல்லாமல்
நாங்க நேச்சுரலா எடுத்து காட்டி நடைமுறைப்படுத்தித்தான் நாங்க என்ன செய்வோம், நம்புவோம். போனா இஸ்லாம் என்ன செய்யும், பொய்ப்பிக்கப்படக்கூடிய நிலைக்கு மாறிவிடும். அதனாலதான் இன்றைக்கு பார்க்கிறோம் பல ஹதீசுகள் பொய்ப்பிக்கப்பட்டாச்சு, முஸ்லிம்களாலேயே பல ஹதீசுகள் பொய்ப்பிக்கப்பட்டாச்சு. அல்லாஹ் போதுமானவன். காரணம் என்ன, வீணான ஒரு வழிமுறையை உருவாக்கினார்கள் இஸ்லாத்துக்குள். அது முஸ்லிம்களே என்ன செய்கிறது, இஸ்லாத்துக்குள் ஆட்டங்கான செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு அடிப்படையை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும்.